இல்லை, டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் இருக்கிறது. தொடர்ந்து நான் சொல்லி வருவதுதான், அதாவது கடந்த 4.5 ஆண்டுகளில் சிங்கிள் டிஜிட் டெத் என்கின்ற வகையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவே கடந்த காலங்களில் 2012 66 பேரும் 2017 65 பேருமாக அதிகபட்ச உயிரிழப்புகள் டெங்குவினால் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தது. இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எடுத்து வருகிற அதிதீவிர நடவடிக்கைகளின் காரணமாக உயிரிழப்புகள் என்பது வெகுவாக குறைந்து டெங்கு பாதிப்புகள் என்பதும் தொடர் கண்காணிப்பில் செய்யப்பட்டு அவர்களை எல்லாம் கண்காணித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்து கொண்டது. இல்லை, மாநகராட்சி நிர்வாகம் மட்டும் இல்லை, உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே கொசு உற்பத்தியை தடுப்பதற்கு இன்னைக்கு ஏராளமான நடவடிக்கை, கொசு மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது, புகை மருந்து அடிப்பது என்று பல்வேறு வகைகளிலான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான மருந்து, வாகனங்கள், இயந்திரங்கள் போன்ற எல்லா வசதிகளையும் மாநகராட்சி நிர்வாகம் பெற்றிருக்கிறது. இது ஒவ்வொரு வருடமும் மருத்துவமனைகளில் அந்த பதிவு சான்றிதழ் சரிபார்ப்பது என்பது வாடிக்கை, அதை ரினியூவல் செய்வது என்பதும் வாடிக்கை. அந்த வகையிலான தொடர் நடவடிக்கைகளில் ஒன்றுதான் அது.